வியூசெட் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். அதிமுக, திமுக, விசிக, காங்கிரஸ் போன்ற கட்சிகளிலிருந்து பல்வேறு நபர்கள் விலகி போயிட்டு டிவிகே என்ற ஒரு தற்குறிகளின் கட்சியில போய் இணைஞ்சாங்க. அங்க போய் இணைந்த ஒவ்வொருவருமே ஏன்டா வந்து இங்க சேர்ந்தோம் சொல்லிட்டு ஒவ்வொருவராக மீண்டும் மீண்டும் திரும்ப அவருடைய தாய் கட்சிகளே திரும்பி கொண்டிருக்கிறார்கள். அப்படிப்பட்ட சம்பவம் தான் இன்றைக்கு நடந்திருக்கிறது. அதிமுகவிலிருந்து விலகி போன முன்னாள் எம்எல்ஏக்களும் அப்புறம் வழக்கறிஞர் பிரிவில் இருக்கக்கூடிய சில நிர்வாகிகளும் மீண்டும் நாங்க அதிமுகவுக்கே வந்துடுறோம், எப்படியாவது எங்களை ஏத்துக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து இன்றைக்கு அதிமுகவிலேயே இணைந்திருக்கிறார்கள். இதனுடைய பின்னணி என்ன, உள்ள டிவி கேபிள் என்ன நடந்து கொண்டிருக்கிறது என்பதை பற்றி தான் இந்த காணொலியில நாம இன்றைக்கு விரிவாக பார்க்க போகிறோம். இது வரைக்கும் நம்முடைய வியூசெட் சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்திருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பக்கத்துல இருக்க அந்த பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நாம போடக்கூடிய வீடியோக்கள் உடனடியாக உங்களை வந்து சேரும். அதிமுகவினுடைய முன்னாள் எம்எல்ஏ கோவிந்தசாமி அவர் என்ன பண்ணாருன்னா டிவிகேக்கு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு படோபட்சமாக அப்படியே கிளம்பி டிவிகேக்கு போனாரு. அங்க ஒரு நாயா கூட செருப்பா கூட மதிக்காததால நான் அரசியலை விட்டே போறேங்க, எனக்கு அரசியலே வேணாங்கன்னு சொல்லிட்டு அவர் அரசியலை விட்டே விலகுவதாக அறிவித்து அவர் ஓடி போயிட்டாரு. நேத்து என்ன நடந்திருக்குனாக்க, திருவள்ளூர் மாவட்டத்தை சார்ந்த பார்த்த சாரதி வழக்கறிஞர் பிரிவில் இருக்காங்கல்ல, அவங்க தலைமையில ஒரு 5-6 பேர் டிவிகேல போய் இணைஞ்சாங்க அதிமுகவில் இருந்து. அவர்கள் நேற்று மீண்டும் எடப்பாடி பழனிசாமி அவர்களை சந்தித்து, ஐயா எங்களை மன்னிச்சிருங்க, நாங்க போனது தப்புதான், இந்தாங்க உங்க செருப்பு கழட்டி கூட அடிச்சிருக்க அப்படின்ட்டு மீண்டும் புரட்சி தமிழர் எடப்பாடி பழனிசாமி அவர்களை சந்தித்து அதிமுகவிலேயே தங்களை இணைத்துக் கொண்டிருக்கிறார்கள். அது மட்டும் இல்லாம டிவிகேவுக்கு யாரெல்லாம் போனாங்களோ அவங்க எல்லாம் இன்றைக்கு மிகப்பெரிய கொதிப்புல இருக்கிறாங்க. உங்களுக்கு நல்லா தெரியும், பனையூர் வாசல்ல எப்ப பார்த்தாலும் ஜெய் ஜெய் ஜெயன்னு கூட்டம், எங்களை கட்சியில சேர்த்துங்க, எங்களை கட்சியில சேர்த்துங்க, எங்களை கட்சி சேர்த்துன்னு கூட்டம். எல்லா கட்சியிலும் அந்த கூட்டம் போய்கிட்டு தான் இருக்குது. அதிமுக மட்டும் இல்ல, அதிமுக வந்து அதிகமாக போகிறார்கள், வேற ஒண்ணும் இல்ல. ஏன்னா எம்ஜிஆருக்கு மாற்றுனான் தான், அதிமுகவுக்கு மாற்றுனான் தான் அப்படின்னு அவனுங்க சொல்லிக்கிட்டே இருக்காங்க. அதிமுகவும் டிவிகேவும் ஒண்ணுன்னு ஆதரவு தொடர்ச்சி பேசிட்டே இருக்காங்க. அதனால இந்த நிர்வாகிகளா நாம போனா ஏதாவது படைச்சுக்கலாம், உள்ளாட்சி தேர்தல் ஒரு போஸ்டிங் வாங்கிக்கலாம் அப்படின்ற ஆசையில எல்லாரும் போய் லைனா போய் சேர்ந்துட்டு இருக்காங்க. அங்க என்ன கூத்து நடக்குதுன்னா, அவனுங்க கதவையே திறக்க மாட்டானுங்க, கதவை இழுத்து நல்லா இறுக்கி பூட்டிக்கிட்டு இருக்காங்க. ஏன் வெளியில வருவேன், நான் எதுக்கு வெளியில வந்து உங்களை சந்திக்கணும் அப்படின்ற ரீதியில அவங்க இருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம வேற ஒரு கட்சியிலிருந்து மாவட்ட செயலாளராக இருந்தோ, இப்ப அதிமுகவிலிருந்து மாவட்ட செயலாளராக இருந்தோ, அல்லது ஒரு முன்னாள் எம்எல்ஏவே முன்னாள் அமைச்சராக இருந்தோ அவங்க போனாங்கன்னாக்க அவங்க மட்டும் கட்சியினுடைய துணை பொதுச் செயலாளர்களான ஆதவர்ஜனா இவர்களை சந்தித்து அந்த கட்சியில இணைஞ்சுக்கலாம். அப்பவும் விஜயை பார்க்க முடியாது. இப்படி ஒரு கூத்து எந்த ஒரு கட்சியிலுமே நீங்க பார்த்திருக்க முடியாது. இப்ப பாருங்களேன், இந்த வழக்கறிஞர் திருவள்ளூர் சொன்னால அவங்க யாரை போய் சந்திச்சு இணைகிறாங்க கட்சியில, மீண்டும் பொதுச் செயலாளர் சந்திச்சு இணைகிறாங்க. இப்ப மு.க. ஸ்டாலின் கட்சியில யாராவது இணைய போறாங்கனாக்க நேரடியாக மு.க. ஸ்டாலின் அவர்கள் சந்தித்து அவர் கூட ஒரு போட்டோ எடுத்துட்டு, பாத்தியா நான் கட்சி தலைமையோட நெருக்கமா இருக்கேன், நான் கட்சி தலைமையை சந்தித்து கட்சியில இணைஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு பெருமையா அவங்க சொல்லிக்குவாங்க. ஊர்ல அவனுக்கு ஒரு மதிப்பு மரியாதை இருக்கும். ஆனா இங்க விஜய் கட்சியில எல்லாம் தலைகீழ். வயதுல மூத்தவங்க, முன்னாள் அமைச்சர்கள், முன்னாள் எம்எல்ஏக்கள்லாம் 2 வருஷத்துக்கு முன்னாடி வந்த ஒரு கட்சியினுடைய வீட்டு வாசல போய் கதவை திறப்பாங்க. எப்ப கதவை திறப்பாங்க, எப்ப பண்ணி மாதிரி பூந்தடிச்சுட்டு உள்ள ஓடலாம்னு சொல்லிட்டு காத்து கிடக்கிறத பார்க்கும்போது நமக்கே அசிங்கமா இருக்கு. முதல்ல இப்படி நடத்தலாமா ஒரு தொண்டர்களை, அதுதான் நாங்க கேட்கிறோம். நம்ம கட்சியில ஒருத்தர் சேர வராங்கனாக்க அவர்களுக்கு உரிய மரியாதை கொடுத்து அவருடைய சுயமரியாதை பாதிக்கப்படாத வண்ணம் போய் அவர்களை அழைத்து சந்தித்து ஒரு போட்டோ எடுக்கிறதுல என்ன கேட்டா, டிவிக்கு சொல்லுவாங்க நாங்களும் அவங்களை வந்து கட்சியில சேர சொன்னோம், அவங்களா தானே வராங்க. அப்படியே வந்தா கூட அந்த மனிதனுக்கு ஒரு சுயமரியாதை இருக்குல்ல. உண்மையாவே இதை பேசுவதற்கு எங்களுக்கு கூசுகிறது. ஏன்னா அவனே சுயமரியாதை இல்லாமல் நாய் மாதிரி அவன் வீட்டு வாசல்ல காத்து கிடக்கும் போது அவனுடைய சுயமரியாதையை பத்தி நாங்க பேசி என்ன ஆக போகுது, புரியுதுங்களா? என்ன ஆக போகிறது? அப்போ தன்னுடைய கட்சியில ஒருத்தன் சேர வரானா அவனை சந்திப்பது கூட முடியாத ஒரு தலைவன் என்ன தலைவன்? அவனை போய் சந்திப்பதற்கு எதுக்குடா அவங்க போய் வாசல்ல நாய் மாதிரி கடந்து சாவறீங்க? அப்படி என்ன அவசியம் வந்தது? சுயமரியாதையை விட்டு மான மரியாதையை விட்டு இப்படி ஒரு இழி போறப்போ நீங்க பழைச்சுதான் ஆகணுமா அப்படின்ற ஒரு கேள்வி எழும்புமா எழும்பாதா? பொதுமக்கள் பாக்குறாங்கல்ல, என்னங்க இந்த மாதிரி வீட்டு வாசல்ல நாய் மாதிரி நிக்க விட்டுருக்காங்க. எந்த கட்சி தலைவருமே இந்த மாதிரி பண்ண மாட்டாருங்க. ஸ்டாலின் முதலமைச்சராக இருந்தபோது கூட மாற்று கட்சியிலிருந்து வந்தாங்க, அவங்களுக்கு சேர்த்திருக்காங்களாங்க. எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முதலமைச்சராக இருந்தபோது கூட மாற்று கட்சியிலிருந்து வந்தவர்கள் அவர்கள் அனுமதிச்சிருக்காருங்க, சேர்த்து இருக்கிறாருங்க. நேரடியாக சந்திக்க முடியுதும், ஒரு புகைப்படம் எடுக்க முடியுங்க. இவர் என்னங்க பார்க்கவே முடியல அப்படின்ற ரீதியில அங்க போய்கிட்டு இருக்கு. அதனாலதான் நிறைய பேர் இப்ப போறதை நிறுத்திட்டாங்க. உள்ளாட்சி தேர்தலுக்கு பிறகு இது முழுவதுமாக நின்றுவிடும். ஏன்னா உள்ளாட்சி தேர்தல் வர்றதால தான் இன்னைக்கு சாரசாரியா போறான். நாம அந்த கட்சியில இருந்து போய் ஓட்டு கேட்டா நமக்கு ஜெயிக்க சொல்றாங்க. ஏன்னா இப்ப ஆளுங்கட்சியா இருக்கு, உள்ளாட்சியில போனாக்க நம்ம ஒரு கவுன்சிலராகவோ ஒரு மேயராகவோ ஆனாக்க நல்லா கமிஷன் பார்க்கலாம், கல்லா கட்டலாம் சொல்லிட்டு எல்லாரும் போறாங்க. புரியுதுங்களா? எல்லாரும் போறதாலதான்
இப்போ அந்த கூட்டம் நிரம்பி ஒழிகிறது. உள்ளாட்சி தேர்தலுக்கு பிறகு இந்த கட்சியில சேர்றதெல்லாம் அடங்கிடும். அது மட்டும் இல்லாம அதிமுகவில இருந்து போனாங்கல்ல எம்எல்ஏக்கள், எம்எல்ஏ பதவி ராஜினாமா பண்ணிட்டு போனாங்கல்ல, அவங்க எங்க இருக்கிறாங்கன்னே தெரியல. ஆள் அட்ரஸே காணும், அடையாளம் தெரியாம இருக்கிறாங்க. இன்னைக்கு புலம்புறாங்க எல்லாரும். நான் 2 எம்எல்ஏ போன அவருடைய ஆதரவாளர்கிட்ட பேசின போது, அப்போ இவனுக்கு மரியாதையே இல்லைங்க. அதிமுகவில் இருக்கும்போது இவங்க ராஜா மாதிரி இருந்தாங்கங்க. ராஜா மாதிரி தலைமை அலுவலகத்துக்கு உள்ள போவாங்க, எடப்பாடி பழனிசாமியை சந்திப்பாங்க, கட்சி நிர்வாகிகள சந்திப்பாங்க. இவங்களுக்கு ஒரு மரியாதை இருந்துச்சுங்க. இங்க இந்த சின்ன பசங்க, பிள்ளைகா பசங்க இவங்களை ஒரு மாதிரியா பாக்குறாங்கங்க. இவங்களுக்கு அந்த உரிய மரியாதையே இல்லைங்க. சீனியரு, இவங்க எம்எல்ஏவாக இருந்தவங்க, அமைச்சராக இருந்தவங்க அப்படின்ற ஒரு மரியாதையே இல்லைங்க. எல்லாம் ஜூனியர் மாதிரி பாக்குறாங்க அப்படின்னு புலம்புறாங்க. அந்த எம்எல்ஏக்கு கூட இருக்கக்கூடிய ஆதரவாளர்களா, நாங்களாம் ஏன் வந்தோம்னு தெரியல. இவங்க கூட இருக்கும்போது இவங்க எங்களை உதவி பண்ணாங்க, எங்களை பார்த்துக்கிட்டாங்க. கஷ்டப்படும் போது ஒரு 10 ரூபா 20 ரூபா அவங்க கை நீட்டி அவங்கள்ட்ட வாங்கியிருக்கோம். அந்த விசுவாசத்துக்கு தான் நாங்க கூட போனோம். அப்படி போகும்போது இவங்களுக்கே மரியாதை இல்லும் போது எங்களுக்கு எல்லாம் என்னங்க மரியாதை? ஏன் வந்தோம்னு ரொம்ப கஷ்டப்படுறோம்னு நினைக்கிறாங்க. இப்போ மாற்று கட்சியில அங்க போலான்னு யோசிச்ச எம்எல்ஏக்கெல்லாம் இப்ப யோசிக்கிறாங்க. அவங்களுக்கே அங்க மரியாதை இல்லையே, அவங்களுடைய சுயமரியாதை இழந்து நிற்கிறாங்களே, இருக்கிறதையும் விட்டுட்டு நாம என்னன்னா பறக்கிறதுக்கு ஆசைப்படுறதான்னு சொல்லிட்டு இன்றைக்கு போலான்னு நினைச்சவர்கள் கூட சைலண்ட் ஆயிட்டாங்க. அதனாலதான் எம்எல்ஏக்களுடைய ராஜினாமா குறைந்திருக்கிறது. புரியுதுங்களா? குறைந்திருக்கிறது. அப்போ இப்படி ஒரு சிக்கல் அங்க நடந்திருக்கு. அது மட்டும் இல்லாம டிவிகே தரப்புல 2 விதமான பாஸ் கொடுக்குறாங்க. ஆரம்பத்துல இருந்து கூட இருந்தவங்களுக்கு ஒயிட் பாஸ், இப்ப புதுசா சேர்ந்தவங்க யாரா இருந்தாலும் எல்லோ பாஸ். புரியுதுங்களா? இந்த மாதிரி 2 விதமான பாஸ். அவங்களையும் தப்பு சொல்ல முடியாது. ஏன்னா ஆரம்பத்துல இருந்து கட்சிக்கு உழைச்சவங்க, மக்கள் மன்றத்துல இருந்து கட்சிக்கு உழைச்சவங்க அவங்களா இருக்காங்கல்ல, அப்புறம் அவங்கள நிர்கதியா விட்டுற முடியாது. அவங்களெல்லாம் ஒயிட் பாஸ். புதுசா கட்சியில் சேர்ந்தவங்க முன்னாள் அமைச்சராயிரு, முன்னாள் எம்எல்ஏவா இரு, நீ மூத்த வயசுல மூத்த நிர்வாகியா இரு, நீ என்ன வேணாலும் இரு, உனக்கு மஞ்சள் கலர் பாஸ், எங்களுக்கு கீழதான் நீ அப்படின்ற ரீதியில அவங்களுக்கு கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. தாவேக்காவிலும் ஓரம் கட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. தாவேக்காக்குள்ளேயும் உட்கட்சி பிரச்சனை இப்ப வெடிச்சுக்கிட்டு இருக்கு. புதுசா வந்தவனுக்கு எல்லாம் நீங்க அமைச்சர் பதவியை கொடுத்துருக்கீங்க, புதுசா வந்தவனுக்கு எல்லாம் மாவட்ட செயலாளர் பதவி, புதுசா வந்தவனுக்கு எல்லாம் எம்எல்ஏ பதவி. அப்படி இத்தனை ஆண்டு காலம் மக்கள் இயக்கத்திலிருந்து உங்களுக்காக நாங்க கூட உழைச்ச எங்களுக்கு என்ன இருக்குன்னு நீ கேள்வி கேட்க ஆரம்பிக்கிறாங்க. அடுத்த ஆட்சி வருமோ வராதோன்னு இவர்களுக்கு தெரியாது. திடீர்னு வரலனாக்க மீண்டும் ஒரு 5 ஆண்டு காலமோ 10 ஆண்டு காலமோ ஆட்சி அதிகாரம் இந்த தற்கொலைகள் பண்ணக்கூடிய ஆட்சிக்கு அவங்க வெளியில தான் நின்னாக வேண்டும். அப்படி இருக்கும்பொழுது இப்ப ஆட்சி அதிகாரத்தில் இருக்கும்போதே நமக்கு ஏதாவது ஒரு பதவி வேணும், வர எம்பி எலெக்ஷன்ல பதவி வேணும், அல்லது மேயர், இந்த மாதிரி பதவிகள் வேணும்னு சொல்லிட்டு இப்பவே தாவேகாவினுடைய உட்கட்சியில இருக்கக்கூடிய பல நிர்வாகிகள் போர்க்கொடி தூக்கி இருக்காங்க. குறிப்பா ஒரு 10 பேர். அந்த 10 பேரும் எம்எல்ஏ எலெக்ஷன்ல தோத்தவர்கள். 10 பேரும் தோத்தவர்கள், முக்கியமான ஆட்கள், மாவட்ட செயலாளர்கள். அவங்க 10 பேர் இன்றைக்கு போர்க்கொடி தூக்குறாங்க. எங்களுக்கு என்னங்க அடையாளம், எங்களுக்கு என்னங்க அங்கீகாரம், கண்டுக்கவே மாட்டேங்கிறாங்க, இவ்வளவு செலவு பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எல்லாம் போர்க்கொடி தூக்கி இருக்காங்க. இப்போ உட்கட்சியிலையும் பிரச்சனை, வேறு கட்சியிலிருந்து வருபவர்களை சேர்ப்பதால. அது மட்டும் இல்லாம மாற்று கட்சியினரை சேர்ப்பதால பிசிகாவினருக்கும் காங்கிரசுக்கும் கம்யூனிஸ்டுக்கும் ஐயுஎம்எலுக்கும் ஒரு மிகப்பெரிய அச்சம். எங்க மத்த கட்சி எம்எல்ஏ ராஜினாமா பண்ணி இடைத்தேர்தல் அவங்களே ஜெயிச்சிட்டானுங்கனாக்க, பெரும்பான்மை அவங்களே பெற்றுட்டாங்கன்னா நம்மளை கழட்டி விட்டுருவாங்களோ அப்படின்னு இவர்களுக்குள்ள ஒரு பீதியும் கிளியும் கிளம்பிடுச்சு. இப்ப இவங்களும் பீதியில தான் சுத்திக்கிட்டு இருக்காங்க. என்ன பண்றதுன்னு புரியாம கையை பிசைஞ்சிட்டு கையை கசக்கிட்டு இவன் நின்றுட்டு இருக்காங்க. இதுதான் இன்றைக்கு தாவேகாவில் உட்கட்சியில நடக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய பிரச்சனை. மாற்று கட்சியிலிருந்து போறவங்க யாருக்குமே மரியாதை கிடையாது. அவன் எவ்வளவு பெரிய வயதானவனாக இருக்கட்டும், முன்னாள் அமைச்சராக இருக்கட்டும், எம்எல்ஏவாக இருக்கட்டும், யாருக்குமே மரியாதை கிடையாதாங்க. எல்லாருமே அணில் கூட்டம் தான் அப்படின்னு அவங்க நினைச்சிட்டு இருக்காங்க. அதனாலேயே நம்ம அங்க ராஜா மாதிரி இருந்துட்டு இங்க பண்ணிங்க கூட கூட்டம் கூட்டிட்டு கூட்டமா வாழ்ந்துட்டு இருக்க வேணாம்னு சொல்லிட்டு இன்றைக்கு மனம் வெதும்பிக்கிட்டு இருக்காங்க. பல பேர் வந்துட்டோம், திரும்ப போனா நம்மளை ஏத்துக்குவாங்களோ ஏத்துக்க மாட்டாங்களோ அப்படின்ற ஒரு ஐயத்தோடு இன்றைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கார்கள். அந்த கட்சியில் நம்ம மாவட்ட செயலாளர் பதவியில இருந்தோம், அந்த பதவியில இருந்தோம், இந்த பதவியில இருந்தோம், இப்படி நம்ம இருக்கிறத விட்டுட்டு பறக்கிறதுக்கு ஆசைப்பட்டு இன்னைக்கு நடுத்தரோடு நிக்கிறோமோன்னு சொல்லிட்டு பல பேர் புலம்பிக் கொண்டிருக்கிறார்கள். தாய் கழகமான அதிமுகவுக்கு திரும்புவதற்கு இன்னும் சிலர் தயாராக இருக்கிறாங்க. இன்னும் வருங்காலங்கள்ல போனவங்க எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. அதை நாம பொறுத்திருந்தா பார்க்கணும். அது மட்டும் இல்லாம இந்த விஷயம்லாம் விஜய் காதுகளுக்கு போன உடனே எதுக்காக அவங்களாம் ரிட்டர்ன் போறாங்கன்னு சொல்லிட்டு ஆய்வு பண்றதுக்கான ஒரு கமிட்டியும் அமைச்சிருக்காங்க. பார்ப்போம் அவங்க என்ன ஒரு ரிப்போர்ட்டை கொண்டு போய் விஜய் கிட்ட கொடுக்க போறாங்கன்றதையும் நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம். நன்றி.